ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தியின் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் வலி மிக்கதாக இருக்கும். அந்த நேரம் நீ மனம் தளராதே. நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே. உன்னை பக்குவமடைய செய்வதற்கே சில விஷயங்கள் புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள். உன்னை நீயே தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கிறது. உனக்கு ஒன்றும் இல்லை. வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே. உன்னை விட்டு விடுவேனா என்ன? உன்னிடத்தில் எப்போதும் உன் அம்மா நான் இருப்பேன். சில காலம் நீ எடுத்து வைத்த அடிகள் உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றி விட்டிருக்கும். ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம். உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதை எல்லாம் வந்து விட்டது. சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்பட செய்யும். ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் பார்வையில், என் கண்களில்தான் என் மடியில் இருந்து வளரும் என் பிள்ளை நீ. அதை ஞாபகம் வைத்துக்கொள். உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தை போல இருக்கிறது. அதை நினைவு கொண்டு நட. நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை தான் ஏற்றுவேன். நிச்சயமாக செல்வமாக எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ பெறுவாய். உன் அம்மாவாக, உன் அப்பாவாக நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன். உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன. எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள். அதை விட்டு விட்டு புலம்புவதால் எவ்வித நன்மையும் கிடையாது. இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். நான் கூறுவது ஒன்றைத்தான். நீ உன் வாழ்க்கையை அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ். உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள். அப்போதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும். வருத்தப்படாதே, அழாதே, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. இவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்று புத்துணர்ச்சியோடு எழு. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அருளும் பெற்ற செல்ல பிள்ளை. உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நின்றேன். இனி கலங்குவதற்கு ஒன்றும் இல்லை. உன் அம்மா உன்னோடு துணையாக நிற்கின்றேன். நல்லதே நடக்கும். குழந்தையே, உன் இன்றைய நிலைக்கு காரணம் யார்? சிந்தித்து பார்த்ததில் தெளிவு பிறந்ததா? உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்கா என்னிடம் உன்னை வரவைத்தேன்? உன் குறிக்கோளாக நான் உனக்கு நிர்ணயித்து கொடுத்தது என்ன? நீ செய்து கொண்டிருப்பது என்ன? உன் வாழ்வை விட்டு யார் போனால் என்ன? அவர்கள் உன் கூடவே வந்தவர்களாம். இடையில் வந்தவர்கள் இடையில் போகிறார்கள். உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே பதிலளித்தால் போதும். வேறு யாருக்கும் பதில் சொல்ல அவசியமே இல்லை. என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போன விளைவை பார்த்தாயா? போனது போகட்டும். இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று. உன்னுடன் உன் அம்மா நான் இருக்கும் போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது. இந்த நிலையில் இருந்து வெளியில் வா. நீ மனதில் கூட யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் உன்னை நல்வழிப்படுத்தி செல்பவள் நான்.
உன்னால் யாருக்கும் துரோகம் இழைக்கவும் முடியாது. ஏனெனில் நீ என் குழந்தை. யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே. நீ உற்சாகமாக எழுந்து வா. நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார். நான் அளித்த தைரியத்தை எங்கே துளைத்தாய்? இந்த அன்னை என்றும் உன்னுடன் இருப்பேன். இதைவிட வேறு என்ன வேண்டும்? உனக்கு நம் வாழ்வில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை, தோல்வியாகவும் இருப்பதில்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை, அதே போல் தோல்விகளும் நிலைத்து இருப்பதில்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் வாழ்வில் நிரந்தரமாக நிகழ்வதில்லை. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே, அதே போல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், அதே போல் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து நீ கற்றும் பாடம்தான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலையில் நடக்கும். தேவையில்லா விஷயங்களை எண்ணாதே. நான் இருக்கின்றேன். நல்ல வழியில் உன் அம்மா அழைத்து செல்கின்றேன். இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. என்று உனக்கு துணையாயிருந்து என் இதயத்தில் உன்னை வைத்து காப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.